கிளாஸஸில் நம்ம கிளாஸ் லெவல் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஃபில்லிங் மெத்தட்லேயே உள்ளே ட்ரா பண்ணி நம்ம ஃபில்லிங் பண்ணுவோம். இது வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 16 டிசைன் வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் ஏதாவது 10 டிசைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு பெனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டயக்ராம் இந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நான் வளையல் சைஸ் இருக்குது இல்லைங்களா, 2.8. ஸோ என்கிட்ட 2.6 தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு ஹேண்டு ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்க வளையல் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஓரளவுக்கு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேங்கிளில் போட்டு பாருங்கள். பேங்கிளில் போட்டுட்டு டாட்டாக வச்சு பாருங்கள். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரவுண்டை வந்துட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா எடுத்தவுடனே யாருக்கும் ரவுண்டு வராது. ஸோ மண்டேலா டிசைனில் கூட நம்ம மேலே டயக்ராம் பண்ணுவோம், ரவுண்டு தெரியாது, கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும். பட் இது வந்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங்கிறதுனால நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஓகேங்களா, மினிமம் நீங்கள் இது ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது, 10 டிசைன்ஸ் பண்ணணும். நான் வீடியோ எண்டை வந்துட்டு 16 டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு 10 டிசைன் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னென்னா, ஃபில்லிங் பண்ணுறப்ப எனக்கு டயக்ராம் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகிடுது டயக்ராமோட அப்படிங்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி போடுங்க, லோட்டஸோட முக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லோட்டஸோட முக்கு வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு டிசைன் வரும். ஸோ இந்த மாதிரி 2 டாட் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரே மாதிரியே போடுங்க. ஸோ இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ லோட்டஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ் வரும். ஸோ லோட்டஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் ஒரு தடவை பென் ஆர் பென்சிலில் டயக்ராம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா எடுத்தோடனே உடனே உங்களுக்கு வராது. நான் இன்னொரு லோட்டஸ் போட்டுக்கிறேன் மேலே ஆப்போசிட் சைடில். ஸோ போட்டுட்டு நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தீங்கன்னா 3 லோட்டஸ் போட்டிருக்கலாம். ஸோ என்னோடய சைஸுங்கிறதுனால நான் 2 லோட்டஸ் மட்டும் பெருசு போட்டுட்டு 2 மொக்கு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ காம்பு கீழேருந்து அழகாக நான் நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ லோட்டஸ் இருக்க சென்டர் மொக்கு மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற கோன் வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஸோ மெலிசா வருது. இந்த மாதிரி எடுத்த உடனே மெலிசா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபில்லிங் பண்ணுறப்ப அந்த டிசைனோட உங்கள் கோன் வந்து மெர்ஜ் ஆகாது. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது மெர்ஜ் ஆகிடும். நீங்கள் டார்க்காக போடுறீங்க அப்படின்னா கோட்டிங் கொடுக்க போகிறதும் நம்ம டார்க் தான், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ யூஸ் பண்ணுறத வந்துட்டு மெலிசா அண்ட் தென் லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். நான் எவ்வளோ மெலிசா ட்ரா பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் இடத்துல எங்கெங்கெல்லாம் ஃபில்லிங் கொடுக்க முடியுதோ பாருங்கள். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்லாம் பாருங்கள், நான் ரொம்ப மெலிசாக வரைஞ்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிசைன் நீட்டாக வரும். ஸோ இதுக்கு நீங்கள் லீஃபும் கொடுக்கலாம், பட் நான் கொஞ்சம் கர்வ் மாடலில் கொடுக்குறேன். ஸோ எங்கேயுமே நான் கேப் இல்லாமல் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஃபில்லிங். நான் எவ்வளோ மெலிசாக பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிசைன்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, எடுத்தோடனே யாருக்குமே அந்த டிசைன்ஸ் வராது ஃபில்லிங்கு. இதுதான் இப்போ நிறையா பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் விரும்புகிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக அண்ட் தென் நீட்டாக வரும். ஸோ 10 டிசைன்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ இதுக்கு மேலேயே நான் கோட்டிங் கொடுக்க போகிறேன். கோட்டிங் அப்படின்னா டார்க்காக கொடுத்துட்டு கலரிங் கொடுங்க. நீங்கள் எடுத்தோடனே கலரிங் பண்ணாதீங்க. மெயின் மிஸ்டேக் இதுவும் பண்ணுறீங்க. ஸோ எடுத்தோடனே கலரிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க. பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு
டயக்ராமோடைய அந்த கோட்டிங் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ஒரு டிசைன் கூட மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு நீட்டாக நான் வரைஞ்ச டிசைன் அப்படியே தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ட்ரா பண்ணுறத மெலிசாக ட்ரா பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கோட்டிங்கை டார்க்காக கொடுங்க. டிசைன் வந்து உள்ளே மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு ஒரே மாதிரியே நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதை காட்டல, ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதை காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் அந்த மாதிரி காட்டலை. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில்லிங் தெரியும். ஸோ அதே மாதிரியே ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ டார்க்காக மேலே அந்த டயக்ராமை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ ஃபில்லிங் வந்துட்டு கசாமுசான்னு அடிக்காதீங்க. ஸோ வந்துட்டு அந்த கோனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இவ்வளோ நீட்டாக தெரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ நிறையா பேர் உங்களோட வீட்டில் நான் போடுற டிசைனே மட்டும் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உடனே நெக்ஸ்ட் வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுறேன் டெய்லியுமே மேக்ஸிமம். இருந்தாலும் நான் சண்டே வீடியோ கிடையாது, மீதி 6 நாளும் கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தோன்றதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. நிறையா பேர் பேபி ஹேண்ட்ஸ் அவங்க ஹேண்டுக்கெலாம் போட்டு சப்மிட் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ சூப்பராகவும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், எவ்வளோ நீட் அண்ட் தென் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து நான் போட்ட டிசைன் அப்படியே இருக்குது, எங்கேயுமே மிக்ஸ் ஆகவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிசைனும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எண்டில் நான் ஒரு 16 டிசைன் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு 10 டிசைன், இல்லை நீங்கள் 16மே ப்ராக்டிஸ் பண்ணால் அது உங்களோட பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா எல்லா டிசைனுமே நீங்கள் அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகேங்களா? இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் தான். ஸோ வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை கிளியராக தெரியல அப்படின்னா இந்த 2 டிசைனும் நான் குரூப்லேயும் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.